அரசு வந்து இப்போதைக்கு தடை பண்ணியிருக்கு. இந்த பஞ்சு மிட்டாய் வந்து விக்கக்கூடாது அப்படின்னு. இந்த ஏன் குறிப்பா பஞ்சு மிட்டாய வந்து இந்த மாதிரி தடை பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். பஞ்சு மிட்டாய் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலங்கள்ல நம்ம சர்க்கரைய வந்து சூடு பண்ணி, அதில வந்து தயாரிப்பாங்க. அது வந்து ஒரு வெள்ள கலர்ல தான் இருக்கும். நல்லா பியூர் ஒயிட்டா தான் வந்து இந்த பஞ்சு மிட்டாய் இருக்கும். அது குச்சியில வந்து இது பண்ணி தருவாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்புறம் நாளடைவுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பஞ்சு மிட்டாயோட கொஞ்சம் குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதில சில பொருட்கள சேர்த்து அத கொஞ்சம் கலர் மாத்துனாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த நல்லா ஒரு ரோஸ் கலர்ல இருக்கும். அந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்க்கா இருக்காது. அதுவுமே ரொம்ப லைட்டா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த டார்க்க வந்து நல்லா அதிகரிச்சுட்டே வந்தாங்க. அப்போ பஞ்சு மிட்டாய் பார்த்தீங்கன்னா, தனியா வெளியில தெரிய ஆரம்பிக்கும். ரோஸ் கலர்ல நல்லா நல்லா திக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி